Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சீமா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்மங்களூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னைக்கு 4வது நாள். இதான் கடைசி நாள் நம்ம சிக்மங்களூர் இருக்க போறது. இதுக்கு மேல இந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஒவ்வொரு இடங்களும் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ அங்கிருந்த ரூம் செக் அவுட் பண்ண போறோம். சரியா? அதனால வந்து நம்ம இங்கிருந்து செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் ஒன்று காரில் போட்டுட்டு இன்னைக்கு இருக்க சைட் சீன்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே இன்னைக்கு நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். ஓகேவா? சரி வாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கான பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் கிளைமேட்டு பாருங்கள். அந்த இடமே கூட ரம்மியமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த சிக்மங்களூர் இந்த ட்ரிப்பு எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து பாஷா திரைப்படம் ஒரு என்னதான் பண்ணியிருந்தா கூட அந்த படம் போல் வராதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல் நம்ம 2020 நம்ம சேனல் ஆரம்பித்தோம். லாக்டவுனில் கொஞ்சம் படிப்படியாக நம்ம வெளியே வந்து எல்லா இடங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். இந்த 2020 இந்த 2024 நம்ம எவ்வளோ இடங்கள் பண்ணியிருக்கோம். இயற்கை சார்ந்த இடத்துல நம்ம சூப்பராக போய் என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இன்னமோ தெரியல, இந்த சிக்மங்களூர் இந்த ட்ரிப் மட்டும் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கு. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். எரக்குலா லேக் வந்திருக்கோம். இந்த எரக்குலா லேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரம்மியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். வாங்க இந்த லேக்கை என்ஜாய் பண்ணலாம். எரக்குலா லேக் கேஃபே அப்படின்னு போட்டிருக்கு. இந்த லேக்குள்ள வரத்துக்கு இதுதான் ஒரு நுழைவாயில் போல இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் ஃபுல்லாக முடியல. ஸோ அப்படியே பாதிரி விட்டு வச்சிருக்காங்க. மழைனால இருக்கலாம், தெரியல எதனாலன்ட்டு. பட் நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் அந்த ஸ்பாட்டு. மழை சாரல் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இடம் பார்க்க போதே நமக்கு ஒரு ரம்மியமாக இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் சாதாரணமே சூப்பராக இருக்கும். அந்த கிரீனிஷாக அழகாக இருக்கும். இது பாருங்க, லைட்டாக அந்த மழை சாரல் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதில் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுறது தனி ஒரு சூப்பரான ஒரு ஒரு அனுபவமாக இருக்கும் நமக்கு. அந்த மவுண்டன்லாம் பாருங்க, சும்மா அட்டகாசமாக இருக்கு. அது ஒரு ஃபாகு செமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு கிரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. நம்ம மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கோம், வேற யாருமே இல்லை. அதான் ஒரு நிசத்தமா இருக்கு. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னடா எல்லாமே செமையா இருக்குன்னா அப்படின்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? இடம் சூப்பரா இருக்கு. நம்ம சிட்டி வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இங்கெல்லாம் வரும்போது நமக்கு அந்த அனுபவம் ஏற்படும் போது நமக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான். சூப்பரா இருக்கு பாருங்களேன். என்ன ஒண்ணு, இங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் அட்டைப்பூச்சிலாம் இருக்கும், கொஞ்சம் கவனமா வரணும் மழை டைம்ல மட்டும். பியூட்டிஃபுல்லா இல்ல அந்த லேக்கு? இந்த வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்க்கறச்சு இன்னும் அழகா இருக்கும். நம்ம நேத்தி வந்து அந்த ஜெரி ஃபால்ஸ் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அங்கிருந்து இந்த லேக் வந்து விசிபிள் ஆச்சு.
ஸோ நான் பார்க்கும்போது ஆனால் ரொம்ப கிளியராக இல்லை, அதனால் உங்கள்கிட்ட காமிக்கல. ஏன்னா மழை ஹெவியாக இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல. லைட்டாக எனக்கு தெரியும், பட் கேமரா பதிவாகாது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. இங்கே பாருங்க இந்த ஸ்பாட்டை, அற்புதமாக இருக்குல்ல. ஆனால் இங்கேருந்து போக முடியாது போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்தில் இந்த இடத்துல பப்ளிக் அழகாக சூப்பராக போயிட்டு இந்த நேச்சரை அனுபவிச்சிருப்பாங்க, போய் பார்த்து அந்த இடத்துல. இப்போ என்னன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக எவ்வளோ பெருசு உடஞ்சிருக்கு பாருங்கள். அதனால் போகிறதுக்கு இங்கே தடை போட்டிருக்காங்க. மீறி யாரும் போகாதீங்க. வந்தோமா நம்மளுடைய லக்கு, அழகாக இந்த லேக் அப்படி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. அங்கே போயிருந்தால் உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். பட் போக முடியன்றது வருத்தம். தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரல் மழை லைட்டாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ நினைற மழையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பலாமா? வாங்க, இது அப்படியே திருப்பியும் ஒரு முறை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நேச்சரை சுற்றி காமிக்கிறேன், பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எரக்குலா லேக் வந்தோம். சூப்பராகவே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே சுற்றி இப்படி ஒரு ரம்மியமாக இருக்க இடத்தையும் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். ஒரு அற்புதமான இடம், ரம்மியமாக இருக்குது. இப்போ யாருமே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். வந்தா என்ஜாய் பண்ணுங்க. ரைட்.